வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரே ராசியில் 5 கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும். தவிர இங்கே சுக்கிரனும் புதனும் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க. தவிர சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க. ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா, சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். காரணம், இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல. எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி. உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது, ராகுக்கும் ஆகாது. ஆனால் புதன் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளவாக சாதகமில்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது. அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. ஆனால் இயற்கையாக அவங்களால சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யூகிக்கிறது. இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் அந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும், போகவும் செய்யும். அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எரியிற தீ இருக்குதுன்னா அந்த எரியிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்றளவுக்கு சாப்பிட்டு வயிற்றை நிரப்புறோமா, இல்லை ருசியான சாப்பாடுங்கிறதுக்காக கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன் தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும். ஆக சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் அல்ல, நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும். சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வரவும் போகவுமாக இருக்குமே அல்லாமல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கலாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை. பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும். ஸோ அப்படி மிதுன ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்கு இந்த அமைப்பானது 10ஆம் இடத்திலிருந்து செயல்படுது. தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனும் அதே இடத்துல நீச்சகதியில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காரிய ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து போட்டு செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். சும்மா இருக்கவே விடாது. ஒரு வேலை முடிஞ்ச இன்னொரு வேலை காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் எல்லா காரணத்தோட காரியம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இங்கே பிரச்சனையாக ஆரம்பிக்கும். அதாவது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதாவது நல்லது இருக்குது, எல்லாமே நல்ல விஷயங்களாகவே இருக்கும், எல்லாமே நமக்கு ஃபேவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில தேவையில்லாத ஆகாவலியான விஷயங்களையும் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். உங்களையும் மீறி ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் போக போக ஏதாவது ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகளை அல்லது தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ளே அது கொண்டு போய்விடும். ஸோ இந்த மாதிரி காரிய ரீதியான விஷயங்களில் மிதுன ராசிக்காரனுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த அலைச்சல் சிரமங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். நிறைய விஷயங்களும் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். காரியத்துக்கு உண்டான சாதகமான அமைப்புகளும் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் கூட இருக்கக்கூடிய அந்த மற்ற கிரகங்கள்
சில குழப்பங்களையும் கொண்டுட்டு வந்து விடும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கணும். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் அகலக்கால் வைக்காதீங்க. முன்பின் தெரியாத விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடாதீங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க. பொதுவாக மிதனராசிக்காரங்களுக்கு இப்போது மற்றவங்களால் தேவையில்லாத விரைங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க கொஞ்சம் துணைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியதுனால மற்ற கிரகங்கள் கொடுத்துக்கிட்டு வருது. ஆனால் இந்த மாதம் இந்த காரிய ரீதியான விஷயங்களில் தான் இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு வேற ஒரு இடங்களுக்கு மாறலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். புதுசாக நிறைய விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகம். ஏதாவது ஒரு புதிய காரியங்களில் உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகம். ஸோ அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. அதனால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளாக அது இருக்கும். எதிர்பார்க்க மாதிரியே நம்மளோட ஃபினிஷிங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளோட முயற்சிகளை கைவிடாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஏன்னா சில நேர காலங்களில் மட்டும்தான் நம்மளே அறியாமல் சில விஷயங்கள் காரியங்கள் உத்வேகம் அப்படிங்கிறது பிறக்கும். அந்த உத்வேகத்தோடு சில விஷயங்கள் காரியங்கள் செய்யும் போது தான் அதற்குண்டான நன்மை தீமைகளை நம்ம உணர்ந்து செய்ய முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இப்போ உருவாகுது. ஸோ காரியத்தில் வெற்றியா தோல்வியா நல்லதா கெட்டதா லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத பார்க்காதீங்க. உங்களால் காரியம் சிறப்பாக செய்ய முடியுதா, உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியுதா, உங்களுக்கு சுலபமாக இருக்கா, உங்கள் கை மீறி போகாமல் இருக்கா, இப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. சுருக்கமாக சொன்னால் கடமை செய்ய பலனை எதிர்பாராதுன்னு சொல்கிற மாதிரி லாப நஷ்டத்தை பார்த்து எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இப்படி மிதனராசிக்காரங்களுக்கு காரிய ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏதோ ஒரு விஷய காரியத்தில் அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். குடும்பத்துக்குள்ள பிரயாணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். நிறைய பேருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு குறிப்பாக விருந்து விழாக்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் என்பது இந்த மாதம் உருவாகும். பொதுவாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளை பெற்று வருவீங்க. பட் அதே நேரம் குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் இருக்கும். ஒருத்தவங்க ஒத்து வந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க ஒத்து வர மாட்டாங்க. இந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதையும் சுலபமாக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் கடைசியில் உங்களுடைய முடிவுகளுக்கு செவி சாய்ச்சிடுவாங்க. ஆனால் எடுத்தடுப்புலேயே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும். மற்றபடி குடும்ப உறவுகள் பெருசாக சங்கடங்கள் எதுவும் இருக்காது. பொருளாதார விஷயங்களும் அப்படி தான் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். பொதுவாக மிதனராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த காசுவன தேவைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது சார்ந்த விஷயங்களில் பற்றுதல் அதிகமாக இருக்கும். அந்த சிந்தனைகளில் பெரும்பாலும் மூழ்கி இருப்பாங்க. குறிப்பாக அந்த மத்திய வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காசுபண சமாச்சாரங்களில் ஒருவித கற்பனை எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும். அதை பற்றி சிந்திக்காத நாட்கள் இல்லை அப்படின்னு இப்போ சமீப நாட்களாக உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த மாதமும். ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகம். ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களில் அதற்குன்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் நிறைய பேருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். கடன் கொடுப்பதும் சரி வாங்குவதும் சரி இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் நட்பலன்கள் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அளவில், ஆனால் கெடுபலன்கள் அப்படிங்கிறதும் கிடையாது. எல்லாமே ஒரு சமமான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா காரிய அலைச்சல் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் இந்த பொருளாதார விஷயங்கள் பெருசாக பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் எல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். வரவுகள் செலவுகள் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ராசினா நீச்சகதியிலேருந்து செயல்பட்டு வராங்க. தவிர வக்கரகதியும் இருக்கிறதுனால சில மன எண்ணங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ மன ரீதியான தடுமாற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ உடல்நல ரீதியாகவும் அது கொஞ்சம் சங்கடங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நல்லா பிரிஸ்காக வேலை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் செய்ய விடாமல் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்புல இந்த கால் வலி கை வலி மூட்டு வலி அப்படின்னு ஏதாவது ஒரு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய விடாமல் சின்ன சின்ன முட்டுக்கட்டுகளை இந்த உடல்நல பிரச்சனைகள் அவ்வப்போது கொடுத்துருக்கும். ஸோ அதாவது சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஒரு வேலை செய்கிறதுனா கூட தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் தவிர்க்க முடியாதான். ஒரு சின்ன தலைவலியாவது அவ்வப்போது வந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ மிதனராசிக்காரங்களும் இந்த சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இது சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. அதாவது மாணவர்களுக்கு காரிய ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் அப்படிங்கிற ஒரு ரொக்கம் இருக்குது. இருந்தாலும் அதற்கேற்ற நற்பலன்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவாங்க. ஸோ ஓராளம் மிதனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் காரியங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய நற்பலன்களையும் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு அலைச்சலும் தெளிச்சலும் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ காரிய ரீதியான அலைச்சலை பொருட்படுத்தாமல் இருந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.